ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல விநாயகருக்கு பிடித்த 3 வித பூரண கொழுக்கட்டைகள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ரெசிபி பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை டச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 3.25 டம்ளர் தண்ணி நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கல்லுப்பு போட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி மாவை இதோட போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். நான் கரெக்டான அளவு தண்ணி எடுத்துக்கிறதுனால அரிசி மாவு போட்டதுமே நல்லா கெட்டி ஆயிடும். நிறைய தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது ஆயிரும். சோ 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.25 டம்ளர் நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் கொழுக்கட்டைக்கு. சோ இதை சிம்ல வச்சு நல்லா பெரட்டி கொஞ்சம் இந்த சூட்லயே நம்ம கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு நம்ம அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப ஓரளவு நம்ம இந்த ஹீட்லயே வச்சு நல்லா அந்த கொழுக்கட்டை மாவை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் சூட்டோட. இப்ப நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சம் கையில எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிட்டு நல்ல சூட்டோட நம்ம பிசையணும். கொஞ்சம் சூடு அதிகமா தான் இருக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்ப ரொம்ப சூடா இருக்கு, என்னால கையில பிசைய முடியல. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட போறேன். சோ இந்த மாதிரி நம்ம பண்றதுனால சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் ஈஸியா உடைஞ்சிடும், நமக்கு சூடும் கையில படாது. சோ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ ஓரளவு இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நீங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம கையில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இப்ப சூடு ஓரளவு குறைஞ்சிருச்சு. நம்ம நல்ல கையில இதை மசிச்சு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 3 வித பூரண கொழுக்கட்டைகள் செய்யறதுனால மாவு மொத்தமா நான் போட்டு பிசைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமா செய்யணும் அப்படின்றா எவ்வளவு குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்க போட்டு நான் சொன்ன அதே அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மாவை. அவ்வளவுதான், நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாவும் இருக்குது. இது ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் பூரணம் பண்றது பாத்தீங்கன்னா 50 கிராம் தேங்காயும் 50 கிராம் ஜீனியும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாய் ஹீட் ஆயிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 50 கிராம் தேங்காய் துருவலை இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட 50 கிராம் சுகர் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பூரணம் செஞ்சு கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவ்வளவுதான், நமக்கு இந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா மாவை ஒரு குவான்டிட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸா பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மோல்டு எடுத்துக்கிறேன். அந்த மோல்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பால் எடுத்து மாவோட பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம பண்ணிக்கிறணும். அவ்வளவுதான். இதை அப்படியே அந்த மோல்டுல இந்த சைடு ஒண்ணுமா அந்த சைடு ஒண்ணுமா வச்சுட்டு நம்ம நடுவுல இப்ப பூரணத்தை ஸ்டஃப் பண்ண போறோம். பூரணம் இந்த மாதிரி நீங்க மோல்டுல வச்சு செய்யும் போது கொழுக்கட்டை செய்யும் போது பாத்தீங்கன்னா பூரணம் உள்ள கொஞ்சமா வைக்கணும். நிறைய வச்சுட்டீங்கன்னா நம்ம அந்த மோல்டு க்ளோஸ் பண்ணும் போது அந்த பூரணமும் எக்ஸஸா வெளியே வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. சோ கரெக்டான ஷேப்ல நமக்கு கிடைக்காது. அதனால மோல்டுல செய்யும் போது கொஞ்சமா நீங்க பூரணம் ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய எட்ஜஸ் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கரெக்டான ஷேப்ல உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரெக்டான ஷேப்ல நமக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாம நீட்டா வந்துடுச்சு. இதே மாதிரி மத்த பூரணமும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம
ரெடி பண்ண இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மினி இட்லி தட்டுல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறேன் இன்னைக்கு. ஸோ குக்கர்ல நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கொழுக்கட்டையை பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா போதும். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்குது. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பூரண கொழுக்கட்டைக்கு தேங்காய் திருவல், 50 கிராம் வேர்க்கடலை வறுத்தது எடுத்திருக்கேன். அதோட பாத்தீங்கன்னா வெள்ளை அண்ட் கருப்பு எள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது 50 கிராம் எடுத்திருக்கேன். இதோட 100 கிராம் வெல்லம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அந்த ரெண்டு மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதோட நம்ம எடுத்து வச்ச வெல்லம், அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் செகண்ட் டைப் பூரண கொழுக்கட்டை நான் பண்ண போறேன். சோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டாச்சு. மோல்டுல உள்ள நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்க ஃபிங்கர்ஸ்ல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அத மோல்ட சுத்திலும் அந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ மோல்டில் நீங்கள் கொழுக்கட்டை மாவு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லிசாக தான் பண்ணணும். நிறைய எடுத்து உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நிறைய கொழுக்கட்டை மாவே இருக்கிற மாதிரி இருக்கும், பூரணம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி உள்ளே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். எப்பயுமே ஸ்டஃபிங் நீங்கள் இந்த மாதிரி மோல்டில் செய்யும்போது உள்ளே போடும் போது அதை போட்டு அமுக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. இப்போ மேலே கொஞ்சம் மாவு வச்சுட்டு நம்ம இந்த மோல்டை சீல் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு இந்த மோல்டில் உள்ளது ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஷேப்ல கிடைச்சிருச்சு. நீங்க இந்த மாதிரி மோல்டில் வச்சு கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மோல்டு நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். ஸோ இதை வேக வச்சு இப்போ எடுத்துடலாம். நம்ம இதையும் அதே மாதிரி குக்கர்ல தான் நான் வேக வச்சுக்க போறேன். ஸோ வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பூரண கொழுக்கட்டையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 50 கிராம் வெல்லத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை கரைச்சு எடுத்தா போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டாச்சு. இப்ப இதோட நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். இது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ மூணாவதா பூரண கொழுக்கட்டை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மோல்டு மேல அந்த மாவு வச்சுட்டு கொஞ்சமா பூரணத்தை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த மோல்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நல்லா டைட்டா பண்ணிட்டீங்கன்னா மாவெல்லாம் வெளியே கட் பண்ணிட்டு அழகா ஷேப்ல கிடைச்சிரும் நமக்கு. ஸோ இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், தேர்ட் டைப் ஆஃப் கொழுக்கட்டையும் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸ்டஃபிங் கூட நல்லா கரெக்டா உள்ள ஸ்டஃப் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.